பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் 75 வயதுக்கு பிறகு மார்க்தர்ஷன் மண்டல் என அழைக்கப்படும் வழிகாட்டுதல் குழுவில் நியமிக்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி 75 வயதை காரணம் காட்டி வழிகாட்டுதல் குழுவுக்கு நியமிக்கப்பட்டார். முரளி மனோகர் ஜோஷியும் 75 வயதை கடந்ததால் பதவி விலக நேரிட்டது. மத்திய அமைச்சராக இருந்த கல்ராஜ் மிஸ்ரா 75 வயதானதால் பதவியில் இருந்து விலகினார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா 75 வயதை கடந்ததால் அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குஜராத் முதலமைச்சராக இருந்த ஆனந்திபென் பட்டேல் இதேபோல பதவி விலகி உத்தரப்பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடிக்கு தற்போது 72 வயதாகிறது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் மீண்டும் பிரதமரானால் அவர் 78 வயது வரை பதவியில் நீடிக்கலாம் என்பதால் பாரதிய ஜனதா தனது நிலைப்பாட்டில் மாற்றம் செய்துள்ளதாக கருதப்படுகிறது. மோடியே வேட்பாளர் என்பதால் அவருக்கு 75 வயது என்ற விதியில் இருந்து விலக்கு கட்டாயம் என்று அந்த கட்சி கருதுகிறது. நரேந்திர மோடி மட்டுமல்லாது பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கும் தற்போது 70 வயதை கடந்தாலும் மீண்டும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 72 வயதாகும் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியில் போட்டியிடுவார் என்று பாஜக அறிவித்துள்ளது. அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சரானால் 77 வயது வரை பதவியில் தொடரலாம். மதுரா தொகுதி உறுப்பினரான திரை நட்சத்திரம் ஹேம மாலினிக்கு தற்போது 75 வயதாகிறது என்றாலும் அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மக்களவை உறுப்பினரானால் தனது 80வது வயது வரை பதவியில் நீடிப்பார். இதை பிற பாரதிய ஜனதா கட்சித் தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற கேள்வியும் மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் தேர்வு காரணமாக எழுந்துள்ளது. பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளிவந்திருக்கும் நிலையில் அடுத்த பட்டியல்களில் இதுபோல 70 வயது கடந்த தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.